ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் அருமையானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்திலே வாழ்த்து வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இது கிறிஸ்து பிறந்த நாள், கிறிஸ்து பிறந்த நன்னாள், கிறிஸ்மஸ் நாள். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்து பிறந்த நாளை இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஒருவேளை சிலர் சொல்லலாம், இன்றைக்கி தான் கிறிஸ்து பிறந்தாரா, கரெக்டாக தெரியுமா, இன்றைக்கி தான் கிறிஸ்து பிறந்த நாளா, இல்லையே என்று அநேகர் சொல்லலாம். அந்த புத்திசாலிகளுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு தான் கிறிஸ்து பிறந்தார் என்பது முக்கியமல்ல, ஆனால் கிறிஸ்து பிறந்தார் என்பது தான் முக்கியம். இன்றைக்கி கிறிஸ்து பிறந்தாரா இல்லையா, என்னைக்கு பிறந்தார் என்று குதர்க்கமாக பேசிக்கொண்டிருக்கும் புத்திசாலிகளே, ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மை. அது டிசம்பர் 25 இல்லாவிட்டாலும் அல்லது ஜனவரி 6ஆம் தேதியாக இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கிறிஸ்து பிறந்தார். சரித்திரம் சொல்லுகிறது. அதற்கு பல ஆதாரங்கள் உண்டு. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அதற்கு அடையாளங்களாக, ஆதாரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது உண்மை. இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது ஒரு சரித்திரம் அல்ல. அதாவது என்னன்னு சொன்னால், இது ஒரு சொல்லப்பட்ட, எழுதப்பட்ட ஒரு காரியம் கிடையாது. ஆனால் இது உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இயேசு பிறந்ததற்கு அந்த சரித்திர பூர்வமான காரியங்கள் சரித்திரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அநேக புத்தகங்களிலே, அநேக ரிலீஜியஸ் புக்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட ரிலீஜியஸ் புக்ஸில் இதெல்லாம் முன்குறித்தே சொல்லப்பட்டு இருக்கட்டும். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிறந்தார் என்பதை இன்றைக்கு சந்தோஷமாக எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதத்திலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது பிறந்திருக்கிறார். அதை தேவ தூதர்கள் வந்து பறைசாற்றி சொன்னாங்க கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று. பெரியவங்களுக்கும் சொன்னாங்க, சின்னவங்களுக்கும் சொன்னாங்க, ஞானிகளுக்கும் சொன்னாங்க, சாதாரணமான மக்களுக்கும் சொன்னாங்க. அதாவது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்கள், இரவில் மேய்த்து கொண்டிருக்கிற மேய்ப்பர்களுக்கும் சொன்னாங்க, மிகுந்த ஞானிகள் வானசாஸ்திரிகளுக்கும் சொன்னாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நான் வாசிக்கிறேன், சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை அந்த தேவதூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு சொன்னான். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நான் வாசித்தேன். லூக்கா 2ல் 8லேருந்து 11 வரைக்கும் நான் வாசித்தேன். பாருங்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்ச்சி கொண்டு இருக்கலாம், இரவு நேரத்தில் பாவம். அப்போது திடீரென்று ஒரு தேவதூதன் வருகிறான். பிரகாசம் அந்த இடத்துல ஒரு பெரிய லைட்டு போட்ட மாதிரி, எத்தனையோ ஒரு ஃப்ளட் லைட் போட்ட மாதிரி ஒரு வெளிச்சம் அங்கே வருது. எல்லாம் பயந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது தேவதூதன் சொன்னான், இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார், இந்த பலான இடத்துல பிறந்திருக்கிறார். இதனுடைய காரணம் என்னன்னா, 10வது வசனத்தை நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா 2ல் 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தி தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்ற செய்தி. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்ததன் நோக்கம் உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. மனுஷனுக்கு சந்தோஷம்தான் முக்கியம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும்,
எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பு இருந்தாலும், அழகு இருந்தாலும், என்ன இருந்தாலும் கூட மனதுக்குள்ளே சந்தோஷம் தேவை. சந்தோஷம் இல்லை என்று சொன்னால் எவ்வளவோ பெரியவங்கெல்லாம், பெரிய பெரிய ஆட்கள்லாம் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளும்படியாக போகிறார்களேப்பா. பாருங்க, சந்தோஷம் இல்லைன்னு சொன்னா அப்படியே நடைபிணமாக திரிகிறார்கள், தங்களை உயிரை மாய்த்து கொள்ள தயாராகிறார்கள். அப்போ எது முக்கியம்? சந்தோஷம்தான் முக்கியம். இந்த சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். எனக்கு அன்பான சகோதரி சகோதரியே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலே உங்களுக்கு ஒரு அறைகோல் விடுக்க விரும்புகிறேன். நீங்கள் சந்தோஷம் இல்லாதவர்களாக இந்த உலகத்திலே நடைபிணமாக திரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? சந்தோஷமே இல்லை என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீங்களா? எனக்கு யாரும் இல்லை இந்த உலகத்தில், நான் தனி மனிதனாக இருக்கிறேன் என்று ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் போட்டு என்னை துன்பப்படுத்துகிறார்கள் என்பது இன்னொரு பக்கம். இப்படியாக பல விதத்தில் சந்தோஷமின்றி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நபரா நீங்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஆவியானவராக நம் மத்தியிலே வாசம் செய்கிறார். அந்த இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, பாருங்க, இந்த வேத வார்த்தை சொல்கிறது, அந்த தேவதூதன் வந்து அந்த மெய்ப்பொருளுக்கு சொல்றார், இன்றைக்கு கர்த்தராகி கிறிஸ்து என்ற ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார், உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக பிறந்திருக்கிறார். ஆகவே இயேசு பிறந்தது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக. இந்த காரியத்தை குறித்து ஒரு சில வசனங்களை வைத்து நாம் தியானிக்கலாம். பாருங்க, நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். 40 வருஷம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், 50 வருஷம் கூட இருக்கலாம், இல்லை 2 வருஷமாக தான் கிறிஸ்தவர்களாக கூட இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், வாழ்க்கையை கொடுத்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஊழியம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லலாம். எல்லாம் இருந்தாலும் கூட உங்கள் இருதயத்துக்குள்ளே இயேசு கொடுத்த சந்தோஷம் இருக்கிறதா? சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? இல்லை ரட்சிக்கப்பட்டேன், ஊழியம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? அருமையானவர்களே, இயேசு உங்களுக்கு முக்கியமாக சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். ரட்சிப்பு நல்லது, ரட்சிப்பு கொடுக்க தான் வந்தார் இவர் ரட்சகர். நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க, நம்முடைய கஷ்டங்கள்லேருந்து நமக்கு விடுதலை, எல்லாம் விடுதலை கொடுத்துட்டார். ஆனால் அவனுக்கு சந்தோஷம் இருக்கா? அந்த விடுதலையில் இருக்கிற நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கிறோமா? அதை பாருங்க. இயேசு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகிறார் என்பதை நாம் உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். பிலிப்பியரில் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் ரொம்ப நல்லா சொல்றாரு பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், மனப்பாடமாக தெரிந்த வசனம் தான். பிலிப்பியர் 4:4 பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாயிருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் இருந்தால் உங்களை பார்க்கிற மற்றவர்கள், புறஜாதியார், இயேசுவை அறியாதவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன நினைப்பாங்க? என்ன பெரிய ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன், என்ன பெரிய இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்கிறாங்க. சந்தோஷமே இல்லாமல் பாருங்கள், முகத்தை பாருங்கள், சந்தோஷம் இல்லாத முகம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்வாங்களா? அருமையானவர்களே, சந்தோஷமாயிருங்கள் என்று பவுல் சொல்லுகிறார். மறுபடியும் சொல்ல, நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். இயேசு கொடுத்த சந்தோஷத்தை விட்டு கொடுக்காதீங்க, சந்தோஷமாயிருங்க. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, சந்தோஷம் கொடுக்கும்படியாகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அந்த சந்தோஷத்தை பெறுவதற்காகத்தான் மற்ற விடுதலைகளை இயேசு கொடுக்கிறார். பாவம், சாபம், ரோகம், பிணி எல்லாம் விடுதலை கொடுக்கிறான்னு சொன்னால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. எல்லாம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சந்தோஷம் இல்லைன்னா அதில் அர்த்தமே இல்லை. சந்தோஷமாயிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, துன்பம் வரும், மனுஷனுக்கு துன்பம் வரும் தான். துன்பம் வந்தாலும் துன்பத்தின் மத்தியிலே நாம் சந்தோஷமாக இருக்கணும். இயேசு என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாரதியார் ஒரு பாடின பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு, எனக்கு பிடிச்ச பாட்டு, ஒரு கவிதை. செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. செந்தமிழ் நாடு, தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே ஒரு இன்பத்தேன் வந்து பாயுது, ஒரு சந்தோஷம் வருது அப்படின்றார். அப்போ இயேசு என்னுடைய ரட்சகர்னு சொல்லும் போதே ஒரு சந்தோஷம் எனக்கு.
என்ன துன்பம் வந்தாலும் ஐ டோன்ட் கேர், என்ன துன்பம் வந்தாலும் அதை மேற்கொள்வேன். இயேசு என்னுடைய இரட்சகராக என்னுடைய தெய்வமாக இருக்கிறபடினாலே நான் என்ன செய்வேன், நான் அவற்றை மேற்கொள்வேன் என்ற ஒரு சந்தோஷம். பாருங்கள், நான் வேதத்தில் வாசிக்கிற 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாக இந்த உலகத்திலே பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னா அதில் ஒரு கஷ்டம் உண்டு, எதிர்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம சகிக்கணும். வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு இருக்கும், வெளியே எதிர்ப்பு இருக்கும், ஆஃபீஸில் எதிர்ப்பு இருக்கும். தேவ பக்தியாக நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது அவர்களை விட வித்தியாசமாக நாம் நடக்கும்போது எதிர்ப்பு இருக்கும், துன்பம் வரும். ஆனால் நான் இயேசுவுக்காக இந்த துன்பத்தை சகிக்கிறேன் என்று சொல்கிறதே ஒரு சந்தோஷம். என் இயேசு எனக்கு கொடுக்க போகிற மகா பெரிய பதவிக்காக, மகா பெரிய மேன்மைக்காக இந்த துன்பம்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஐஏஎஸ்க்காக படிக்கிறாங்க, ஐபிஎஸ்க்காக படிக்கிறாங்க. இரவெல்லாம் தே பர்ன் த மிட் நைட் ஆயில் அப்படின்வாங்க. இரவெல்லாம் தூக்கம் இல்லாமல் படிப்பாங்க, கஷ்டப்படுவாங்க, இங்கே போவாங்க, அங்கே போவாங்க, இந்த புக்ஸ் வாங்குவாங்க, இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, எவ்வளவோ கஷ்டப்படுவோம். ஆனாலும் நான் ஒரு நாள் ஐஏஎஸ் அதிகாரி ஆக போகிறேன், ஒரு நாள் ஐபிஎஸ் அதிகாரி ஆக போகிறேன் என்ற அந்த சந்தோஷம், இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. இந்த கஷ்டத்தையெல்லாம் நினைக்கும் போது அந்த சந்தோஷம் அவர்களுக்கு, இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் பரம பதவியை நமக்கு கொடுக்க போகிறார். நம்மோடு அவர் இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்களையும் துன்பங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை காப்பாற்றும்படியாக, பாதுகாக்கும்படியாக நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது துன்பம் வந்தால் நல்லது. அந்த துன்பத்தை நம்ம ஃபேஸ் பண்ணி அதை நாம் மேற்கொள்வோம். ஆகவே தேவபக்தியாய் நடக்க விரும்புகிறவர்கள் துன்பப்படுவாங்க தான். ஆனாலும் நாங்கள் விழுந்து பாருங்க, பவுல் சொல்கிறாரு 2 கொரிந்தியரில், பவுல் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் அவர் இதெல்லாம் அனுபவபூர்வமாக சொல்கிறார். பவுல் அனுபவபூர்வமாக சொல்கிறார். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்தில் 8-9 வசனத்தில் அவர் சொல்கிறாரு. 8-9 வசனங்களிலே, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. என்ன துன்பம் வந்தாலும் நாங்கள் அசைய மாட்டோம்பா. நாங்கள் கிறிஸ்துவனுடைய ஆட்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்கள். கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார், இயேசு எங்களோடு இருக்கிறார், எல்லாவற்றிலிருந்து எங்களை பாதுகாப்பார் என்று பவுல் அப்படிதான் நடந்தது. பவுலுக்கு அப்படிதானே நடந்தது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா இடத்திலும் இயேசு அவரை பாதுகாத்து கொண்டார். இருக்கட்டும். ஆகவே பிரியமானவர்களே, துன்பம் வந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறவர்கள். நாம் துன்பம் வந்தாலும் நம் சந்தோஷத்தை நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னொருத்தரை நாம் தெரிந்து கொள்ளணும். இயேசு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குறாருன்னா டக்குன்னு நீங்கள் வாங்கிட முடியாது. அதற்கு ஒரு தடை போடுவதற்காக யார் இருக்கிறான்? பிசாசு இருக்கிறான். பிசாசு இயேசு நமக்கு கொடுக்குற சந்தோஷத்தை தடுக்கும்படியாக, கெடுக்கும்படியாக பிசாசு கிரியை செய்வான். பிசாசு கருப்பாக ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு தலையில் 2 கொம்பு வச்சுக்கிட்டு கருப்பு ரக்கையோடு வரமாட்டான். பிசாசு உங்கள் கணவன் மூலமாக வரலாம், உங்கள் மனைவி மூலமாக வரலாம், உங்கள் பிள்ளைகள் மூலமாக வரலாம், உங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க மூலமாக வரலாம், உறவினர்கள் மூலமாக வரலாம், நம்மை சுற்றி இருக்கிறவர் மூலமாகவே நம்முடைய சந்தோஷத்தை எப்படியாவது கெடுப்பதற்கு முயற்சிப்பான். பிசாசு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை வைத்து, அல்லது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து, அல்லது நம்ம சொந்த சரீரத்தை வைத்து நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க பிசாசு வருவான். பிசாசுடைய நோக்கம் நாம் இயேசு கொடுக்குற சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது, அதை தடுக்கணும், கெடுக்கணும். இதுதான் வருவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, அதான் சொல்கிறாரு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தினுடைய ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். பாருங்கள், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு. 2 கொரிந்தியர் 2:11, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தான் பல தந்திரமாக இயேசு கொடுக்கிற சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக வருவான். அவன் தந்திரத்தை நமக்கு தெரியும். தந்திரமாக வருவான், நமக்கு தெரியணும். தந்திரமாக நம்முடைய சொந்தக்காரர்கள் மூலமாக, நம்முடைய சொந்த சரீரத்தின் மூலமாக நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க வருவோம். அதை நினச்சிட்டு நம்ம நாளெல்லாம் அப்படியே என்ன பண்ணக்கூடாது, துக்கமாக இருக்கக்கூடாது, சந்தோஷப்படணும். அப்பாலே போய் சாத்தானே என்ன சொல்லணும். பாருங்கள், அதுக்காக தான் என்ன சொல்கிறாரு, எபேசியர் 6வது அதிகாரத்தில்
11வது வசனம். எபேசியர் 6:11 சொல்றாரு, நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீங்கள் தரித்து கொண்டு பிசாசினுடைய தந்திரத்தை நீங்கள் அறிந்து அவனை மேற்கொள்ளணும். மேற்கொண்டு கிறிஸ்துவங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்கள் பூரணமாக அனுபவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். பாருங்க, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். பிசாசு அதை கெடுக்க வர்றான். ஆனால் அந்த பிசாசை எதிர்கொள்வதற்கு நமக்கு சக்தி கிடையாது தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை எதிர்த்து முறியடிப்பார். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த சர்வாயுத வர்க்கத்தை பலத்தை நாம் பெற்றுக்கொண்டு பிசாசை எதிர்த்து அவனை நாம் மேற்கொண்டு இயேசு நமக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை நிறைவாய் அனுபவிக்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம் ரோமர் 14வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம்தான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை பூரணமாக அனுபவிக்க வேண்டும். பயப்படாதீங்க. சின்ன சின்ன துன்பத்துக்கெல்லாம், இந்த உலகத்தில் வர்ற துன்பத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. அது வரும் போகும். ஹல்லேலூயா. பாசிங் கிளவுட் மாதிரி. அதான் ஒரு கவிதை ஒன்று இருக்கிறது, ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதுமா, காற்றடிச்சா காஞ்சிடும், வெயில் வந்தா காஞ்சிரும். அதற்காக பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சின்ன சின்ன துன்பங்களுக்கெல்லாம் நம்ம அப்படியே கவலைப்பட்டு கொண்டு இயேசு நமக்கு கொடுத்த மகத்தான சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் மனு குலத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்று தேவ தூதன் மெய்ப்பர்களுக்கு சொன்னான். அந்த வார்த்தை உங்களை நோக்கி இன்றைக்கு வருகிறது. இயேசு இந்த உலகத்தில் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பிறந்து இன்றைக்கு வரைக்கும் தம்முடைய பக்தர்களோடு அவர் இருந்து சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு வருகிறார். இயேசுவின் பக்தர்களே, சந்தோஷத்தை இழந்து போகாதீங்க. பிசாசை மேற்கொள்வதற்கு கர்த்தர் தைரியத்தையும் சர்வாயுத வர்க்கத்தையும் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்தி அவனை மேற்கொண்டு, இந்த துன்பங்களை மேற்கொண்டு நாம் சந்தோஷமாக இருப்போம். இந்த திவ்ய வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே இன்னும் தொடர்ந்து இந்த வருஷம் முழுவதும் வருகிற வருஷங்களிலே நம்மை சந்தோஷத்தால் நிரப்புவாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். துன்பம் துயரத்தை மேற்கொண்டு, இயேசுவினாலே மேற்கொண்டு சந்தோஷமாக இருக்க கிருபை தார். யார் யார் எந்தெந்த நோக்கத்தோடு வந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். கஷ்டம் பிரச்சனையை நீக்கும், தேவைகளை சந்தியும், வியாதியை குணமாக்கும், சந்தோஷத்தால் நிரப்பும். உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.